வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ஷியோமில இருந்து Mi11 அப்படிங்கிற மொபைல் ஃபோன் சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. விரைவில் இந்த மொபைல் ஃபோனை அவங்க இந்தியாலையும் லான்ச் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த Mi11ல ஒரு டாப் எண்ட் வேரியன்ட் Mi11 Ultra அப்படிங்கிற மொபைல் ஃபோனுடைய விவரங்கள் லீக் ஆயிருக்கு. ஸோ இந்த பதிவில் இந்த Mi11 Ultra பத்தின விவரங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்தியாவில் Mi10ல வந்து நிறைய மொபைல் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணாங்க. சமீபத்தில் Mi10i லான்ச் பண்ணாங்க. அப்புறம் Mi10T, Mi10T Pro இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் அவங்க லான்ச் பண்ணிருந்தாங்கன்னு வச்சுங்களேன். Mi10, Mi10T Pro இதெல்லாம் அவங்க லான்ச் பண்ணாலும் Mi10 Ultra அப்படிங்கிற மொபைல் ஃபோனை அவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ லீக்காக இருக்கிற இந்த Mi11 Ultra வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த லீக்ஸ் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, TechBuff அப்படிங்கிற ஒரு பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு யூடியூபர் வந்து ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் இந்த Mi10 Ultraவை கையிலே வச்சு 2 கலர் பிளாக்கும் ஒயிட்டும் மொபைல் ஃபோனை கையிலே வச்சுட்டு லைவாக காமிச்சு ஃபுல் வீடியோவும் இப்போ போட்டாரு. வீடியோ போட்ட கொஞ்ச நேரத்திலேயே யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, அவர்கிட்ட அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டாரு. ஆனால் XDA டெவலப்பர் சைட்ல இருந்து அந்த வீடியோலாம் பார்த்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து ஒரு பிளாக் போஸ்டாகவே போட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த வீடியோ கூட டவுன்லோட் பண்ணி பிரைவேட் வீடியோவாக போட்டாங்க. ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் விடுறேன். பட் அந்த வீடியோவில் அவர் சொன்ன விவரங்கள் பிலிப்பினோ மொழியில் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன விஷயங்களை தமிழில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை நோட்ஸ் எடுத்து வச்சதில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த மொபைல் ஃபோன் சமீபத்தில் BIS சர்டிஃபிகேஷன், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேஷன் பாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மொபைல் ஃபோன்ஸும் சர்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அந்த BIS நிறுவனத்தில் M2102K1G அப்படிங்கிற இந்த மாடல் நம்பர் சமீபத்தில் சர்டிஃபை ஆயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிருந்தது. அதை வச்சு பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த மொபைல் ஃபோன் இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த Mi11 Ultraல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதனுடைய பிரதான அம்சமே இதில் இருக்கிற 120x ஹைபிரிட் ஜூம். 120x ஹைபிரிட் ஜூம் அப்படிங்கிறது ஏற்கனவே அவங்க Mi10 Ultraலையும் இருந்தது. ஆனால் அந்த Mi10 Ultraல 5x வரைக்கும் தான் ஆப்டிக்கல் ஜூம் இருந்துச்சு. இதில் வந்து 10x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் இருக்கலாம். அது தவிர்த்து அதனுடைய கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 48 மெகா பிக்சல் அல்ட்ரா ஒயிட் கேமரா, அது தவிர்த்து இந்த 10x ஜூம் தரதுக்காக 48 மெகா பிக்சல் பெரிஸ்கோப் லென்ஸும் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. பட் அதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன, இந்த மொபைல் ஃபோனுடைய பின்புறத்தில் ஒரு குட்டி டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே எதுக்காக அப்படின்னு தெரியல. அநேகமாக நீங்கள் இந்த பின்புறத்தில் இருக்கிற கேமரா வச்சு நீங்கள் செல்ஃபி எடுக்கலாம். 120x ஜூம் வரைக்கும் வச்சு செல்ஃபி எடுத்தால் என்ன தெரியும் உள்ளுக்குள்ள. பட் கேமராவை தவிர்த்து நம்ம டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த மொபைல் ஃபோனில் 6.8 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. குவாட் கர்வ், அதாவது நாலாபுரத்துலேயும் கர்வ் டிஸ்பிளே இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளேயோட டைப் பார்த்தீங்கன்னா OLED டைப் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் WQHD பிளஸ் ரெசல்யூஷன் 120 Hz வரைக்கும் அடாப்டிவ் சிங்க் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளேயா இருக்க போகுது. அந்த டிஸ்பிளே ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கார்னிங் கொரில்லாவுடைய Victus, அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் கார்னிங் கொரில்லா கிளாஸும் அதில் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 67 வாட் சார்ஜரும் இதில் மொபைல் ஃபோனில் வரப்போகுது. 67 வாட் வயர்டு சார்ஜர் பிளஸ் வயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட் கூட 67 வாட் வரை கொடுக்க போறாங்களாம். இந்த மொபைல் ஃபோனில் ரிவர்ஸ் சார்ஜிங் 10 வாட்டுக்கான ரிவர்ஸ் சார்ஜிங் கேப்பபிலிட்டியும் இருக்கு. இந்த Mi11 Ultraல ஸ்பீக்கர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஹார்மன் கார்டன் டியூன் பண்ணிருக்காங்க. Snapdragon 888 ப்ராசஸர் இதில் இருக்க போகுது. முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து IP68 சர்டிஃபைட் மொபைல் ஃபோனாகவும் இருக்க போகுதான். இவ்வளவு விஷயங்களும் இருக்கிற இந்த Mi11 Ultra இந்தியாவுக்கு வந்தா நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ பர்சனலாக பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு டாப் எண்ட் மொபைல் ஃபோன் தேடிக்கிட்டு இருக்கேன். யாராச்சும் லான்ச் பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாம்சங்குடைய S21 Ultra வாங்கலாமான்னு பார்த்தோம்னா அது 1 லட்ச ரூபா விலைக்கு போகுது. அந்த 1 லட்ச ரூபா விலைக்கு நம்ம போட்டாலும் அந்த மொபைல் ஃபோனில் Exynos ப்ராசஸர் தான் கொடுக்குறாங்க. இந்தியாவில் வந்து Snapdragon ப்ராசஸர் அவங்க கொடுக்கல. சரி, Snapdragon ப்ராசஸர் இருக்கக்கூடிய மற்ற மொபைல் ஃபோனில் என்னென்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா OnePlus இருக்கு. ஆனால் OnePlus மொபைல் ஃபோன்ஸில் இது வரைக்கும் கேமரா வந்து ரொம்ப ஒன்றும் சூப்பரான இருந்தது கிடையாது. நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த Mi10T ப்ரோலையும் பார்த்தோம் அப்படின்னா கேமரா சூப்பராக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் OnePlus-உடைய லைனப்பில் கிடையாது. வேற Huawei, Honor இவங்கெல்லாம் இருந்தாங்க மார்க்கெட்டில். இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா சூப்பராக மொபைல் ஃபோன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க மார்க்கெட்டில் இருந்து காணாமலும் போயிட்டாங்க. ஸோ சூப்பரான கேமராவோட ஒரு டாப் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட மொபைல் ஃபோன் என்ன மாதிரி நீங்களும் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த Mi11 Ultra ஒரு நல்ல ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனால் இந்தியாவில் லான்ச் பண்ணுறப்போ அவங்க என்ன விலையில் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆர்வமாகவும் இருக்குது. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.